ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே இன்றைக்கி என்னென்ன சமைச்சோன்னு பார்க்கலாமா? காவாங்கரை மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தோம்ல, எறா, கடுமா, நெத்திலி, சங்கரா மீன் இதுதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சாதான் ஃபஸ்ட்டு சங்கரா மீன் கழுவி குழம்பு வைக்கிறதுக்காக கொடுத்துட்டேன். நான் க்ளீனிங் மட்டும் தான் பண்ணேன். அத்தை தான் எல்லா வேலையுமே செஞ்சாங்க. குழம்புலாம் அவங்க வச்சுட்டாங்க. நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். நாளைத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையிலேயே ஆரம்பித்தோம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து. ஆனாலும் இதை முடிக்கிறதுக்கு 2:30 மணி ஆயிடுச்சு. அவங்க அதுக்குள்ளேயே சமைச்சு எல்லாமே முடிச்சிட்டாங்க. நான் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி தரேன். அடுப்பில் தான் இன்றைக்கி செஞ்சோம். சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. டீ மட்டும் கேஸில் போட்டுக்கிட்டோம். நான் க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக அலசி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க குழம்பு அவங்க உள்ள அதுக்குள்ளேயே குழம்பு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கொடுத்துட்டு அடுத்தது நெத்திலி க்ளீன் பண்ண வந்துட்டேன். நெத்திலி எப்படி க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த நெத்திலி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இப்படி பிடிச்சோன்னா நீட்டாக அப்படியே நிற்கணும். ஸ்ட்ராங்காக கொம்பாட்டம் அப்படி நின்றுச்சுன்னா அது ஃப்ரெஷ் மீன். நெத்திலி மட்டும் இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் சரி. அப்படி நின்றுச்சுன்னா அது புது மீனுன்னு அர்த்தம். அப்படி தொங்குற மாதிரி வளவலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பழைய மீன். இப்போ இந்த நெத்திலி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, சும்மா விரலாலேயே முன்னாடியும் பின்னாடியும் நம்ம சீவி விட்டுக்கலாம். அப்போ அதுலேருந்து அந்த விரல் எதுனா இருந்துச்சுன்னா வந்துடும். இந்த சைடில் ரெக்கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கையாலேயே புட்டு எடுத்துடலாம். அது கையாலேயே வந்துடும் புட்டு எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் தலை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 2 பக்கம் எடுத்துட்டு ஒரு விரல் வச்சு அது உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் இப்படி எடுத்தோன்னா அது வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இது க்ளீன் பண்ணுறது. இதுக்கு 1 கிலோன்றதுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த வாழை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இந்த வாழை கூட கட் பண்ண மாட்டாங்க. இது குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். நடுவில் டீ வந்துடுச்சு. சரியான வெயில் காய்ஞ்சிது. ஆனால் இது முடிக்கும் போது மழை வந்துடுச்சு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ட உடனே அவங்க குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அத்தை. அவ்வளோதான், இதையும் முடிச்சாச்சு. இதுலேயும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம். இன்றைக்கே இது எல்லாமே செய்ய போகிறதில்ல. இப்போ கொஞ்சம் ஒரு 2 நாள் வச்சு செஞ்சுப்போம். அத்தை அதுக்குள்ளேயே மண்சட்டிலேயே தான் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சோம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டாங்க. இதெல்லாம் உள்ளேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தாளித்து மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. மாங்காய் போட்ட சங்கரா மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். அத்தை ரொம்ப சூப்பராக செய்வாங்க குழம்பெல்லாம். மீன் குழம்பு, காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பெல்லாம் ரொம்ப சூப்பராக செய்வாங்க. கறி குழம்பெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப சீக்கிரமாகவும் செய்வாங்க. நான் ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பட்டு பட்டுன்னு செஞ்சுருவாங்க. இப்போ எறா க்ளீன் பண்ணுறத பார்க்கலாம். எறாவுமே அப்படி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அழுத்தினா இது முன்னாடி இருக்கிற தலையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற வாழை பிடிச்சி இழுத்தோன்னா வந்துடும். இதுக்கு கீழே சட்டை மாதிரி இருக்கும். அது ஒரு விரலால் எடுத்தோன்னா மேலே இருக்கிற அந்த சட்டை மாதிரி இருக்கிறதும் வந்துடும். உள்ளே இருந்தால் அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, நூல் மாதிரி, அது எடுக்கணும். அதுதான் இதில் மெயின். அதுதான் ரொம்ப கவுச்சி ஸ்மெல் வரும். ப்ளஸ் அது கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அத்தை எடுக்க மாட்டாங்க. அதனால் எறா மட்டும் நான் தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி கையிலே புட்டு எடுத்துகிட்டு பின்னாடி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இழுத்தோன்னா வந்துடும். கீழே அடியில் இந்த மாதிரி உரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான் நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது. தெரியாதவங்க தான் அதுக்காகவே செய்ய மாட்டாங்க, க்ளீன் பண்ண தெரியாதுன்றதுக்காகவே. கடையில் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ண கற்றுக்கணும். மாங்காய்லாம் போட்டாச்சு, மீனும் போட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்தாச்சு. இது கொதித்து வர்றப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாண்ட்ரா பாருங்கள் தனியாக தூக்கி வச்சுட்டு இருக்கா. எறாவையும் நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கு முன்னாடியே. எறா 1 கிலோன்றதுனால அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு. கொஞ்சம் தான் செஞ்சோம், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். மீன் குழம்பு நல்லா கொதித்து இறக்கியாச்சு. அடுத்தது நெத்திலி மீன் வறுக்கிறதுக்காக தோசைக்கல் வச்சுட்டாங்க. தோசைக்கல்லையே எறாவையும் வறுத்துட்டாங்க. இது சும்மா சிம்பிளாக தான் வறுக்கிறாங்க. வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் இதுக்கு போட்டிருக்காங்க. இது மட்டும் போட்டு வறுத்தாலே நல்லா தான் இருக்கும். நம்ம குழம்பு மசாலாவே போதும் நம்ம வறுக்கிறதுக்கு எல்லாமே. ஏன்னா அதுலேயே நம்ம எல்லாமே போட்டு தானே வறுக்கிறோம். அத்தை அதை வறுத்துட்டு இருக்கும்போது நான் எறாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதுலேயும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி கொடுத்துட்டேன். இதில் ஒரு பாதி எடுத்து அவங்க வறுக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. இதுவும் இப்படி சிம்பிளாக தான் வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க.
அவ்வளோதான், மீன் வறுத்தாச்சு. இப்போ எறாவையும் பொரித்து எடுத்துடுவாங்க. இது ரெண்டும் செஞ்சு முடிச்சிட்டாங்களா. நான் வந்து இப்போது கடுமா க்ளீன் பண்ண உக்காந்துட்டேன். கால் ரொம்ப மறுத்துடுச்சு, அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழித்து தான் அதை க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணால் தான் முடியும். அதுக்கப்புறம்லாம் நாளைக்கெலாம் சுத்தமாக டைம் இருக்காது, ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும். அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு வரும். இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் குட்டி தான் நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப பெருசு வந்து நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். குட்டினா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி க்ளீன் பண்ணேன்னா, உள்ளே இருக்கிறத வந்து கொஞ்சம் கையை அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டு, இந்த மேலே இருக்கிற தோல் வந்து சும்மா ஒரு நகத்தால் கீறி விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணோன்னா அது நல்லா வாழைப்பழம் மாதிரி வழுக்கிட்டு வந்துடும். இது உள்ள ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு உள்ளே ஒரு கருப்பாக ஒன்று இருக்கும், அதை மட்டும் நம்ம பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாக கருப்பாகிடும். இந்த தலைப்பகுதியில் என்ன பண்ணோன்னா, தலையை உள்ளே வந்து ஒரு கல் மாரி இருக்கும், அந்த கல்லை மட்டும் எடுத்துகிட்டு மேலே அப்படியே சும்மா சீவி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் இது க்ளீன் பண்ணுறது. பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இனிமேல் டெய்லி ஒன்று செஞ்சிடலாம். இது அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பக்கத்து வீட்டில் கொடுத்த பிரியாணி இது நம்ம வீட்டில் செய்யலை. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா?